அம்மா, நீ உன் மனதை திடப்படுத்திக் கொள். நீ கர்ப்பிணி பெண், நீ இன்னொரு உயிரை சுமக்கிறாய். இந்நிலையில் உன்னால் பலியாக செல்ல முடியாது. உன் மகனை அனுப்பித்தான் ஆக வேண்டும். சொல்வதை புரிந்து கொள். இப்பொழுதுதான் என் கணவரை பழி கொடுத்தேன். அதற்குள் என் செல்வத்தை பழி கொடுக்க வேண்டுமா? முடியாது, என்னால் முடியாது. என் மகனை அனுப்ப முடியாது. நிறுத்து உன் அழுகையை, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. தாமதமானால் பகாசுரன் ஊருக்குள் வந்து விடுவான். மகனே, மகனே, என் மகன் போகிறானே. யாராவது காப்பாற்றுங்கள், யாராவது என் மகனை காப்பாற்றுங்கள். என் பெற்ற வயிறு பற்றி எரிகிறதே. அடே பக்காசுரா, நீ அழியும் காலம் நெருங்கிவிட்டது. உன் கொட்டத்தை அடக்க ஒருவன் வருவான், ஒருவன் வருவான். என் மகனை விட்டு விடுங்கள். என் மகனை விடுங்கள். விட்டு விடுங்கள். என் மகனை விட்டு விடுங்கள். என்னால் முடியாது. என் மகனை என்னால் அனுப்ப முடியாது. என்னால் முடியாது. என் மகனை விட்டு விடுங்கள். கடலுக்கு நடுவில் பாறைகளால் சூழப்பட்டு மனித சஞ்சாரமின்றி கிடந்த இந்த குச்சஸ்தலி நகரத்தை இந்திரன், வருணன், குபேரன் என தேவசிற்பி விஸ்வகர்மா நிர்மாணித்த குபேரபுரிக்கு இணையான இந்த துவாரகாபுரிக்கு நம் யாதவ குல பெருமக்கள் சார்பாக உபேந்திரன் என்றும் தேவர்களாலும் கோவிந்தன் என்று நம் மக்களால் போற்றப்படும் ஸ்ரீகிருஷ்ணரை மன்னராக முடிசூடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஐயா, ஐயா, ஐயா. யாரோ வாசல்ல வந்திருக்கா. ஆடினது போதும், இறங்கு, நாம போய் பார்த்துட்டு வரலாம். வா.
என்ன விஷயம்? ஐயா, வரும் வாரம் உங்கள் வீட்டிலிருந்து பகாசுரனுக்கு விருந்து செல்ல வேண்டும். மகனே, ஏன்பா அழறீங்க? மகனே. கிருஷ்ணா, என்ன இது? நீ எங்கள் கால்களில் விழுவதா? பெற்றோரை விட உற்ற தெய்வம் வேறொன்றும் இல்லை. பரிகாச பிரியனான உன்னை பரிகசிப்பவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்வாயாக. பிள்ளையின் நல்வாழ்வை தவிர பெற்றவரின் ஆசி வேற என்னவாக இருக்க முடியும்? சுபத்ரா, மன்னனாகப் போகும் அண்ணனை பாராமல் திருமுகத்தை திருப்பிக் கொண்டது ஏனோ? அண்ணன் மன்னனாகிவிட்டால் பின் தங்கையை கவனிக்க நேரம் இருக்காதல்லவா? சரியாகச் சொன்னாய். மன்னனான இந்த அண்ணன் இன்னொரு மன்னனை பிடித்து இந்த தங்கைக்கு மணமுடித்து வைப்பான். அதன் பிறகு இந்த தங்கைக்கு அந்த மன்னனை கவனிக்கவே நேரம் பத்தாத போது இந்த அண்ணனை எப்படி கவனிக்க முடியும்? அதற்கு இது ஒத்திகை போலும். போங்கள் அண்ணா. போதும் போதும், அண்ணன் தங்கை விளையாட்டு. முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. வாருங்கள். வா கிருஷ்ணா. கிருஷ்ணா, 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 அம்மா, ஏன் இந்த கோலம்? என்ன ஆயிற்று உங்களுக்கு? என்னப்பா செய்வது? எங்களின் செல்வம்தான் எங்களை விட்டு சென்று விட்டதே. என்னப்பா சொல்கிறீர்கள்? செய்தி அனுப்பி இருந்தால் வீடு முழுக்க பொன்னும் மணியும் ரத்தினங்களையும் மூட்டை மூட்டையாக வாரி இறைத்திருப்பேனே. ரத்தனங்களுக்கு ஒன்றும் குறைவில்லையேப்பா. அதுதான் எங்களிடம் நிறைவாக இருக்கிறதே. எங்கள் செல்வமே நீதானப்பா. அம்மா, அம்மா, அழாதீர்கள் அம்மா.
வாருங்கள். இல்லை அப்பா, இல்லை. 1000 தான் இருந்தாலும் நாங்கள் உன்னை பெற்றவர்கள் அல்லவே. கூட்டத்தில் ஒருவராக நின்று உன் முடிசூட்டு விழாவை பார்ப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அம்மா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். விதையை எரிந்துவிட்டு சென்றவனை விட அதை நீரூற்றி உரமிட்டு வேலி போட்டு பாதுகாத்தவனுக்குத்தான் உரிமை அதிகம். சிறுவயதில் நான் செய்த குறும்புகளை இப்போது நினைத்தாலும் எனக்கே கோபம் வரும். அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு கொட்ட வேண்டிய இடத்தில் கொட்டி, திட்ட வேண்டிய இடத்தில் திட்டி, பரிவு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பு செலுத்தி, கிருஷ்ணா, நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை. வாருங்கள். வருகிறோம். வா. வாருங்கள் அம்மா, வாருங்கள். நந்தரே, வணக்கம். வாருங்கள். தாங்கள் அரியணையில் அமருங்கள். இல்லை கிருஷ்ணா, அரியணையில் ஒருவர்தான் அமர வேண்டும். அதற்கு தகுதியானவர் முழுமுதற் தெய்வமான உன்னை பெற்ற அன்னைதான். விட்டு சென்ற எங்களை விட தோட்டம் போட்டு பாதுகாக்கிறவர்களுக்கு தான் உரிமை அதிகம். இது கிருஷ்ணனே சொன்னது. யசோதை அமர்வதுதான் பொருத்தமாக இருக்கும். நானா? அம்மா, பெற்ற தாயின் ஆணையை மீறேவன் என்ற அவச்சொல்லுக்கு நம் கிருஷ்ணனை ஆளாக்கி விடாதீர்கள். ஆம், பலராமன் சொல்வதும் சரிதான் கிருஷ்ணா. ஆமாம் அம்மா, முதலில் இந்த அரியணையில் தாங்கள் அமர்ந்து என்னை வழிநடத்திட வேண்டும். வாருங்கள் அம்மா. சென்று வா. அம்மா, இப்போது தாங்கள்தான் இந்த துவாரகாபுரியின் பட்டத்து அரசி. ஆணையிடுங்கள் அம்மா, நிறைவேற்றி வைக்கிறேன். நானா? உனக்கு ஆணையிடுவதா? அது முடியாது. வேண்டுமானால் உனக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை வளர்க்கும் பாக்கியத்தை அடையும் தாயாக நானே இருக்க வேண்டும். சுவாமி, ஏன் இப்படி தலையில் இடி விழுந்தது போல் அமர்ந்திருக்கிறீர்கள்? உண்மைதான், உண்மைதான் அருந்ததி. நம் தலையில் இடிதான் விழுந்து விட்டது. சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? அந்த அரக்கனிடமிருந்து அழைப்பு வந்து விட்டது. கூற்றோன் வந்து நம் வாசலில் நின்று கூப்பிடுகிறான். நம் மகனை அல்லவா அவனுக்கு பலி கொடுக்க வேண்டும். பலி கொடுக்கவா நாங்கள் உன்னை தவம் இருந்து பெற்றோம்? அப்பா, அழ வேண்டாம். கடவுள் நம்மை நிச்சயம் காப்பாற்றுவார். அப்பா, என்னோடு விளையாட வாருங்கள். விமலா, அப்பால் சென்று விளையாடு. அருந்ததி, எதற்காக நம் மகனை கடிந்து கொள்கிறாய்? விவரம் அறியாத பாலகனவன். நம் துன்பம் நம்மோடு இருந்து விட்டு போகட்டும். நீ வாழ என் செல்லமே.
எங்களுக்கு அபயம் அளிக்க மாட்டாயா? ஐயோ! ஐயா, 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 வீட்டில் யாரும் இல்லை. அப்படியே அம்மா கலியுகத்தில் வெங்கடமலையில் விற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதற்காக ஸ்ரீனிவாசனாக நான் அவதரிக்கும் போது என்னை வளர்த்து ஆளாக்கி எனக்கு திருமணம் செய்விக்கும் பாக்கியமும் உங்களுக்கு கிட்டும். நீ இந்த நாட்டிற்கு மன்னனாக இருந்தாலும் பெற்றவளையும் வளர்த்தவளையும் பாசத்தால் மனம் குளிர வைத்து மற்றவர்களுக்கெல்லாம் நீ ஒரு உதாரண புருஷனாகி விட்டாய். வாரகாபுரி மன்னன் ஸ்ரீகிருஷ்ணன், 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 வாரகாபுரி மன்னன் ஸ்ரீகிருஷ்ணன். ஐயா, ஐயா, வீட்டில் யாரும் இல்லை. அருந்ததி, நம்மை தேடி யாரோ வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இப்படியா கடிந்துரைப்பது? ஐயா, 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 கடவுளே, ஏன் இந்த சோதனை எங்களுக்கு? வாருங்கள், உள்ளே வாருங்கள். என்ன தயக்கம்? அம்மா, தயங்காதீர்கள். இதை உங்கள் இல்லம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் இங்கே வருவோம் என்று உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? அதிதியாக வந்தவர்களை வரவேற்க முன்பின் தெரிந்திருக்க தேவையில்லை. வாருங்கள். அருந்ததி, 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 இவர்கள் நம் இல்லத்திற்கு அதிதிகளாக வந்திருக்கிறார்கள். இவள் என் மனைவி அருந்ததி. இவள் என் மகள் கனகதுர்கா.
இவன் என் மகன் நிமலன். அருந்ததி, உடனடியாக உணவு தயார் செய். இவர்கள் பசியோடு வந்திருப்பார்கள். ஐயா, தாங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும். பிச்சை எடுத்து உண்பதே எங்களுக்கு விதிக்கப்பட்ட நியமம். எங்களால் உங்கள் இல்லத்தில் உணவருந்த இயலாது. உங்கள் பத்தினியை நீங்கள் சிரமத்திற்கு உள்ளாக்க வேண்டாம். இன்று ஒரு நாள் மட்டும் என் இல்லத்தில் விருந்தாளிகளாக இருங்கள். நாளையிலிருந்து உங்கள் நேமத்தை தொடங்கலாம். வெகு தூரம் நடந்து வந்திருப்பீர்கள். தயவு செய்து ஓய்வெடுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் உணவு தயாராகிவிடும். உங்கள் அன்பை எங்களால் மறுக்க முடியவில்லை. உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். எடுத்துக்கொள்ளுங்க. போதும் போதும். அதை எடு. சாப்பிடு மருமகனே. இளவரசே வணக்கம். வாரணாவதத்திலிருந்து ஒற்றன் முக்கிய செய்தியோடு வந்திருக்கிறான். என்ன செய்தி? உடனே சொல். வாரணாவதத்திற்கு அருகில் இருக்கும் இடும்பவனத்தில் அந்த இடும்பன் எனும் அரக்கன் இறந்து கிடக்கிறானாம் அரசே. அமைச்சரே, நீங்கள் சொல்வது உண்மையா? நிச்சயமான உண்மை. அமைச்சரே, ஒற்றனை உடனடியாக இங்கு வர சொல்லுங்கள். உத்தரவு மன்னா. மாமா, எவனோ ஒரு அரக்கன் இறந்ததற்கா இத்தனை பெரிய அதிர்ச்சி? யாரோ ஒற்றன் இதை ஒரு முக்கிய செய்தி என சொன்னதாக அமைச்சரும் வந்து சொல்கிறார். இதை கேட்டு நீங்கள் அதிர்ந்து போய் நிற்கிறீர்கள். நல்ல வேடிக்கை மாமா. இது வேடிக்கை அல்ல, விபரீதம். என்ன மாமா சொல்கிறீர்கள்? அந்த இடும்பன் யார் என்று தெரியுமா? அந்த இடும்பனை கண்டால் தேவர்களே நடுங்குவார்கள். அவனை கொல்வது அத்தனை எளிதான காரியம் அல்ல. அவனை விட பலம் பொருந்திய பராக்கிரமசாலியால் மட்டுமே இடும்பனை கொல்ல முடியும். ஜராசந்தன், கீச்சகன், பகாசுரன் போன்ற பலவான்களாலே அவனை கொல்ல முடியும். அந்த பலசாலிகளின் வரிசையில் பீமனும் இருக்கிறான். மாமா, இடும்பன் வாரணாவதத்திற்கு அருகில் இருக்கும் இடும்பவனத்தில் இறந்திருக்கிறான். அப்படி என்றால் என்ன பொருள்? மாமா, பீமன் உயிரோடு இருப்பதாக நினைக்கிறீர்களா மாமா? உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் சந்தேகம் எழுவதையும் தடுக்க முடியாது. கிருஷ்ணன் காரியம் செய்ததும் பாண்டவர்கள் ஒழிந்தார்கள் என்று நிம்மதியாக இருந்தேன். இந்த அமைச்சர் வந்து மீண்டும் ஒரு பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறானே. கிருஷ்ணன் காரியம் செய்தது அப்படி என்றால் கிருஷ்ணா, நீ செய்த தர்ப்பணம்
அருந்ததி பதி பாண்டு. அருந்ததி, அதிதிகள் பசியோடு வந்திருக்கிறார்கள். உடனடியாக விருந்துக்கு ஏற்பாடு செய். என்ன சோதனை இது? விருந்து சமைக்கும் நிலைமையில நான் இருக்கிறேன். அருந்ததி, நம் துயரம் நம்மோடு இருக்கட்டும். அதிதியாக வந்தவர்களை பசியில் வாழவிட்டால் பாவம் நம்மை பற்றிக் கொள்ளும். பாவமா? ஐயோ, இனியும் நமக்கு என்ன பாவம் வந்து சேரப் போகிறது? பெற்ற பிள்ளையை பறிகொடுப்பதை விட வேறு பாவம் இந்த உலகில் இருக்க முடியுமா? அருந்ததி, நமக்கு அழுது கொண்டிருக்க நேரமில்லை. உடனடியாக விருந்துக்கு ஏற்பாடு செய். அருந்ததி, இந்த அதிதிகள் முதன்முறையாக நமது இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதனால் இனிப்பு பண்டம் ஏதாவது தயார் செய்யேன். சுவாமி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அருந்ததி, நானோ நம் பாலகனின் மரணத்தை நினைத்து துடித்து கொண்டிருக்கிறேன். நீங்களோ இனிப்பு பண்டம் கொடுத்து அதிதிகளை உபசரிக்க துடிக்கிறீர்கள். ஏன் என்னை இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? அருந்ததி, உணவெல்லாம் தயாராகிவிட்டதா? உன் கண்களை துடைத்துக்கொள். உன் முகம் வாடி இருந்தால் அதிதிகளின் வயிறு நிறையாது. இன்முகத்தோடு உபசரி. புரிகிறதா? வா, அதிதிகளை அழைத்து வரலாம். வா வா. அம்மா, உணவு தயாராகிவிட்டது. வாருங்கள், உணவருந்தலாம். அம்மா, உங்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கிவிட்டோம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. வாருங்கள்.
ஐயா, காட்டில் கிடைத்த காய்களையும் கனிகளையும் உண்டு எங்கள் நாக்கு மரத்துப் போய்விட்டது. எங்களுக்கு அறுசுவை அமுது படைத்து அதற்கு உயிரூட்டி விட்டீர்கள். எங்கள் பசியை போக்கிய உங்களுக்கு மிக்க நன்றி. நான் இந்த தொண்டை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். உண்ட களைப்பு தீர ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். தர்மா, உபாய குடும்பத்தினர் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். உண்மைதான் அம்மா. பிற்காலத்தில் இவர்களுக்கு உதவும் பாக்கியம் நமக்கு கிட்டினால் மகிழ்ச்சி. நிச்சயம் கிட்டும். என் பசியை போக்கிய இந்த அந்தணரை தங்கத்தினாலேயே கனகாபிஷேகம் செய்து விடுவேன். நல்ல யோசனைதான். இளவரசே வணக்கம். ஒற்றனே, இடுமனின் இறந்த உடலை நீ கண்டாயா? கண்டேன் இளவரசே. ஒரு மனிதனால் இப்படி தாக்கியிருக்கவே முடியாது. இடும்பவனத்தில் மனித நடமாட்டம் ஏதும் தெரிந்ததா? 8 திக்கிலும் 4 குறுக்காக சென்று பார்த்துவிட்டோம். மனித நடமாட்டமே அந்த வனத்தில் தென்படவில்லை. இடுமனுக்கு இடும்பி என்றொரு தங்கை இருப்பது உனக்கு தெரியுமா? தெரியும் இளவரசே. அப்படி என்றால் இடுமனின் தங்கை இடும்பியை உயிரோடோ அல்லது பிணமாகவோ காண முடிந்ததா? இல்லை, காண முடியவில்லை. மாமா, என்ன யோசனை? இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இல்லை மாமா, பீமன் இடும்பனை கொன்றிருந்தால் இடும்பியையும் கொன்றிருக்க வேண்டும். ஆனால் ஒற்றர்களால் இடும்பியின் உடலை காண முடியவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இடும்பனை பீமன் கொல்லவில்லை என்று அர்த்தம். அப்படி என்றால் இடும்பனை கொன்றது யார்? இடும்பி. எப்படி சொல்கிறாய்? ஆம், இடும்பன் முழுக்க முழுக்க ராட்சச வம்சத்தை சேர்ந்தவன். ஆனால் இடும்பியோ ஈஸ்வர அம்சமும் ராட்சச அம்சமும் ஒருங்கே பெற்றவன். முன்ஜென்ம வினையால் ஒரு ராட்சசனுக்கு தங்கையாக பிறந்திருக்கிறாள் இடும்பி. ஆகவே இடும்பனை விட இடும்பியே பலமானவள். இடும்பனுக்கும் இடும்பிக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கலாம். இதனால் இடும்பி இடும்பனை கொன்றிருக்கலாம். ஆமாம், இதுதான் நடந்திருக்க வேண்டும். யார் யாரை கொன்றால் நமக்கென்ன? என் அண்ணன் துரியோதனன் அரியணை ஏற வேண்டும் என்பதுதானே நமது நோக்கம். இனி தந்தையிடம் அதை பற்றி பேசுவோம். வாருங்கள் மாமா, இப்போதே செல்வோம். அம்மா, நாங்கள் பிச்சைக்கு புறப்படுகிறோம். எங்களுக்கு அனுமதி கொடுங்கள்.
உங்களை இந்த கோலத்தில் காணவா என் உடலில் உயிர் தரித்திருக்கிறது. அம்மா, வாழேந்திய இளவரசன் தருமன் கையிலா பிச்சை பாத்திரம். அம்மா, ஏன் இப்படி கலங்குகிறீர்கள்? உலகத்திலேயே மிகச்சிறந்த வில்லாளி என்று துரோணாச்சாரியாரால் பாராட்டு பெற்றவனடா நீ. காண்டிபம் ஏந்த வேண்டிய கரத்தில் திருவோடா. அம்மா, உங்கள் கலக்கம் எங்களை பதற வைக்கிறது. பீமா, கதையை சுழற்றும் உன் வீர கரத்தில் பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கிறாயே. இந்த அவலத்தை காணும் துர்பாக்கியம் பெற்றவள் உன் தாயடா. அம்மா, நீங்களே இப்படி மனம் சோர்ந்தால் எங்களுக்கு யார்தானம்மா ஆறுதல் சொல்லுவது? அர்த்த சாஸ்திரங்கள் கற்ற உங்களுக்கு எந்த நிலையா? அந்த சாஸ்திரத்தில் தானே அம்மா இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தினாபுரம் சாம்ராஜ்யத்தின் ராஜகுமாரர்களின் கையில் பிச்சை பாத்திரம். ஐயோ, இன்னும் என்னென்ன கொடுமைகளுக்கு நாம் ஆளாக நேரிடுமோ? அம்மா, காலம் எழுதிய தீர்ப்பு இது. அதன் வழி நடப்பதே நமக்கு நல்லது. எங்களை ஆசீர்வதியுங்கள்.